வணக்கம். நான் பெஞ்சமின் ஃபார்மிங்கனோட ஃபவுண்டர். இன்றைக்கி நம்ம வந்து மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருக்கிறோம். மதுரைன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது மீனாட்சி அம்மன் டெம்பிள். அதுக்கு அடுத்தபடியாக மதுரைன்னா ஞாபகம் வர்றது மதுரை மல்லி. ஸோ மதுரை மல்லி வளர்க்கக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். மதுரை மல்லி அப்படிங்கிறது ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பூ. இந்த மதுரை மல்லி அப்படிங்கிற பேரை இந்த ரீஜனில் இருக்கிறவங்களால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு அந்தளவுக்கு சிறப்பம்சம் இருக்குது. ஸோ அப்படி ஒரு கிராப் மதுரை மல்லி. அதை வந்து இதுக்கு கமர்ஷியல் வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்தியாவுக்குள்ளேயும் நல்லா சேல் ஆகுது. அதே மாதிரி இதுக்கான எக்ஸ்போர்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஃபார்ம் அந்த விதத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விளைச்சலுமே வந்து எக்ஸ்போர்ட் தான் ஆகுது. ஐ திங்க் பர்டிகுலராக யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ப்ரொடக்டிவிட்டி வேணும், நல்ல குவாலிட்டி வேணும். அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மில் டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். மிஸ்டர் சுதீப், இவர் வந்து இந்த ஃபார்முடைய மேனேஜர். வணக்கம். வணக்கம் சார். ஸோ இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதம் ஆச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க சார். 9 மாதம். இன்ஃபேக்ட் இந்த கிராப்போட ஹிஸ்ட்ரி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வளர்ச்சி இல்லாமல் அதுக்கப்புறமா திருப்பி நம்ம இன்டர்வென்ஷன் கொடுத்து உரங்களை சரி பண்ணி திருப்பி வளர்ச்சி கொண்டு வந்திருக்கோம் ஆமாங்க இல்லையா? சார். ஆமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மாசத்துலங்க சார் செடியே சாவர நிலைமையில போயிருச்சுங்க. Okay. எல்லாமே குச்சியா எல்லாம் உதிர்ந்து எல்லாம் குச்சி ஆயிருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா அந்த ஃபெடிகேஷன் குடுக்கறதுனால, நம்ம மேனுவலா குடுக்கறத விட நம்ம ஆட்டோமேஷன்ல குடுத்ததுனால கொஞ்சம் எல்லா செடிங்களுக்கும் அளவா கரெக்ட்டா எல்லா செடிங்களுக்கும் ஈவனா ஃபெடிகேஷன் ஆகி கொஞ்சம் தளர்ந்து வந்துருச்சுங்க. ஓகே. இவர் சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறமா அந்த நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம். ஸோ எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அட்வைஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குரோட்ரான், அது உங்கள் எல்லாருக்கும் டீட்டெயில்டாக தெரியும். அதுவே தேவையான நேரத்தில் தேவையான அளவு கரெக்டாக கொடுத்துருது. இரிகேஷனும் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனாலையும், நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக ரிவைவ் பண்ணி ஒழுங்காக அப்ளை பண்ணுறதுனால லாஸ்ட் ஒரு 5 மந்த்ஸில் ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டெம் மாதிரி இருந்த செடிகள் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்குது. இன்ஃபேக்ட் ஹார்வெஸ்ட் ஸ்லோவாக ஆரம்பித்து 3 மாதம் ஆச்சுது. இப்போ வந்து ஒரு சைக்கிள் போயிட்டே இருக்குது. ஒரு பீக், அப்புறம் வந்து ஒரு ட்ராப், ஒரு பீக், ஒரு ட்ராப் அப்படின்ட்டு. ஜென்ரலாக மல்லி கல்டிவேட் பண்ணுறவங்க வந்து ஒரு 2லேருந்து 3 டன் பர் ஏக்கர் ஈல்டு எடுக்கிறாங்க ஒரு வருஷம் டைம் ஸ்பேனில். பேசிக்கலி நல்ல அந்த உர மேலாண்மை, நீர் மேலாண்மை வந்து ரொம்ப பக்குவமாக கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு அந்த 3 டன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்க டச் பண்ணுறாங்க. ஒரு சிலர் மேபி அதை ப்ரீச் பண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியும் பண்ணுறாங்க. இப்போ இந்த நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து எங்களுடைய கோல் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா, ஏன்னா பொதுவாக அந்த டன்னேஜ் கால்குலேஷன்ஸ் வந்து ஒரு 1.5-2 வருஷத்துக்கு அப்புறமா தான் நம்ம பண்ண முடியும். எங்களுடைய கோல் இப்போ நாங்கள் வச்சுருக்கிறது 4லேருந்து 4 டன் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தியரிட்டிக்கலி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது முடியும் அப்படின்னு தோணுது. பட் அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். ஏன்னா எங்கேயுமே நம்ம அந்த 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 மாதிரியான ஒரு நம்பர் இது வரைக்கும் என்கவுண்டர் பண்ணதில்லை. அதனால் அந்த ஒரு கோலோட இந்த ஃபார்மில் பயணம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த ஃபார்ம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய மல்லி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய ஃபார்ம். அதனால தான் வந்து சயின்டிஃபிக்காக பண்ணணும், பெட்டர் ப்ரொடக்டிவிட்டி, பெட்டர் குவாலிட்டி வேணும் அப்படின்றதுக்கு வேண்டி பண்ணது. இதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எல்லா ஃபார்ம்லேயும் பண்ணுற மாதிரி பேசிக் இரிகேஷன் டிசைன்லேருந்தே ஆரம்பித்தோம். வழக்கமாக இந்த மல்லி ஃபார்முக்கு நீங்கள் போனீங்கன்னா 4க்கு 4, 4 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற ஸ்பேசிங்கில் தான் செடி இருக்கும். இதில் வந்து வித்தியாசம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா, கிட்டத்தட்ட 6 அடி ரோ டு ரோ. ஏன்னா அந்த ரோ காலம் கான்செப்ட் வந்து மல்லியில் பொதுவாக கிடையாது. 4x4 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். இப்போ இங்கே வந்து ரோ டு ரோ ஸ்பேசிங் 6 அடி வச்சுட்டு பிளான்ட் டு பிளான்ட் வந்து ஒரு 2 அடி ஸ்பேசிங் வச்சு கண்டினியூஸாக பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான பேசிக்கலி செடியோட எல்லா பகுதிகளையும் வெயில் கரெக்டாக பட்டு அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த பெட் ஸ்ட்ரக்சர் பண்ணோம். அது மாதிரி இந்த பெட்டு போடுறதே வந்து மல்லியில் ஒரு பழக்கம் இல்லாத விஷயம். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த கிராப்பாக இருந்தாலும் அது வந்து பெட்டில் பண்ணும்போது அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பெட்டராக இருந்தே ஆகணும். ஏன்னா ரூட் ஜோனில் ப்ராப்பரான ஏரேஷன் கிடைக்கும். மழை பெஞ்சாலும் தண்ணி ட்ரெயின் ஆகிடும், ஸ்டாக்னன்ட் வாட்டர் இருக்காது. ஸோ ஏரேஷன் வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஸோ ரைஸ் பெட் இருந்தால் டெஃபினட்டாக ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தே ஆகணும். அதே மாதிரி அந்த 4க்கு 4க்கு பதிலாக இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த 6 அடி ரோட் ரோ ப்ளஸ் 2 அடிக்கு ஒரு பிளான்ட் அப்படின்னு வச்சதும், இன்ஃபேக்ட் 2 அடிக்கு ஒரு பிளான்ட்டுக்கு பதிலாக பெட்டுக்கு இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. அப்போ சைடில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால அந்த செடிக்கு போதுமான வளர்றதுக்கு இடமும் கிடைக்கும். ஒரு ஆப்டிமல் ப்ரொடக்டிவிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் இது வந்து நம்ம பெரிய மரமாக விட போகிறதில்ல, ப்ரூன் பண்ணிடுவோம்.
ஸோ அதனால் வந்து எங்களோட கால்குலேஷன் இது அந்த 2 to 3 டன்ஸை ப்ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம அதை ரீவிசிட் பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா செடிக்குமே வந்து ஏர் வாட்டர் பேலன்ஸ் முக்கியம். ஒரு சிலது வந்து தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் தாங்கிக்கும். உதாரணத்துக்கு வாழை. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் தண்ணி ஸ்டாக்னெட் ஆச்சுது அப்படின்னா, தங்கி இருந்தது அப்படின்னா, அது உடனே வந்து அதோடைய நெகட்டிவ் சைடுக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஏர் வாட்டர் பேலன்ஸாக இருந்தால் பெட்டர், ஆர் கொஞ்சம் ட்ரையாக இருந்தாலும் இது தாங்கக்கூடிய ஒரு க்ராப். அதனால் அந்த மாதிரி தான் இதை மேனேஜ் பண்ணணும். அப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு மேனுவலாக நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு நியர்லி இம்பாசிபிள். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டும் இங்கே பெர்ஃபெக்டாக பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால இந்த வாரத்துக்கு ஒரு இரிகேஷன், 10 நாளைக்கு ஒரு இரிகேஷன் அப்படிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் டுவர்ட்ஸ் ட்ரையர் சைட் அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். தேவையான உரங்கள் ஆட்டோமேட்டிக்காக தேவையான கரண்ட் எப்போ இருக்குதோ அப்போ வந்து அந்த உரங்களும் கரெக்டாக போயிடும். ஸோ இப்படி ஒரு இரிகேஷன் டிசைனில் ஆரம்பித்து பிளான்டிங் ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து, ஸோ இந்த நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு 4 months பண்ணலை. ஏன்னா அந்த ஃபார்மில் வந்து அவங்களே அதுக்கு போதுமான அனுபவம் இருக்குதுன்னு நினச்சிருந்தாங்க. பட் அதில் ஒரு சில நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் பார்த்ததுக்கப்புறமா திருப்பி அந்த ஒரு பார்ட்டியை நம்ம டேக் ஓவர் பண்ணியிருக்கிறோம். நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அட்வைஸும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ இந்த எல்லா காம்பினேஷனையும் வச்சு ஐ திங்க் அந்த 3 டன்ஸை ப்ரீச் பண்ணி ஒரு 4 tons to 4.5 tons ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ஸ். இன்னொரு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட சேம் சீசனில் நம்ம ரீவிசிட் பண்ணும்போது அதை நோக்கி எந்த அளவுக்கு நம்ம போயிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இந்த ஃபார்முக்குள்ளே வந்தோடனே இந்த செடிகளை பார்க்கும்போது ஒரு சில நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கிற மாதிரியும் தெரியுது. சக்கிங் பெஸ்ட், கொஞ்சம் பெஸ்ட் இஷ்யூஸும் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதா இல்லை? இல்லைங்க சார். பொதுவாகவே மல்லியில் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு டைமு, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் புது புது ஃபங்கஸுங்க அப்புறம் நம்மளுக்கு தேவை நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கடைக்காரங்க, லோக்கல் ஷாப்பு இல்லைன்னா வந்து நம்ம அக்ராலஜிஸ்ட்டு அவங்கள வந்து பார்க்க வச்சு அவங்க ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. ஒரு செட் ஆஃப் மருந்து இல்லைன்னா ஃபெர்டிலைசர்ஸு அந்த மாதிரி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இப்போதைக்கு நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் இப்போ இன்னைக்கு ஒரு இஷ்யூ இருக்குதுன்னா அவங்களால இமீடியட்டாக வரவும் முடியாது இல்லையா? கண்டிப்பாங்க. நிறைய டிலே இருக்கும். அப்போ அதுக்குள்ளே வந்து பெஸ்ட் இன்ஃபெஸ்டேஷன் ஜாஸ்தி ஆகலாம், நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் இல்லையா? ஆமாங்க சார். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி, பெஸ்ட் இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தா ஓகே இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஃபார்மில் இருக்கிற எல்லாராலையுமே அதை ஐடென்டிஃபை பண்ணி உடனே ரெமெடியை கொடுக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறோன்னா, நம்ம ஃபார்மிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து ரொம்ப வருஷமாக எஃபெக்டிவாக, அதை இன்றைக்கி இருக்கிற ஏஐலாம் பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண ஒரு கம்பெனி ஃபார்ம் அகைன் நம்ம குரோட்ரானில். அதனால தான் இந்தியாவுடைய தலை சிறந்த 100 கண்டுபிடிப்புகள் ஒன்று அப்படின்ட்டு குரோட்ரானுக்கு அந்த பேரும் கிடச்சிது. இப்போது அதில் புதுசாக ஒன்று சேர்த்துருக்குறோம். என்னென்னா, ஃபார்மர்ஸ் வந்து அக்ரானமிஸ்ட்டை தேடி ஓடி அலைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோன் எடுத்து குரோட்ரான் ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ, முடிந்த வரைக்கும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2-3 ஃபோட்டோ அப்படி சுற்றி எடுத்து அதை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். பேசிக்கலி இது என்ன பண்ணணுன்னா, இது என்ன செடின்ற பேர் கூட நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு அசஸ்மெண்ட் நமக்கு கையில் வந்துடும். இதில் வந்து நாங்கள் இந்த ஃபார்ம் பார்த்த உடனே என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு நினச்சோமோ அதெல்லாம் தெளிவாகவே லிஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சிக்கெல்லாம் என்ன சப்ளிமெண்ட் கொடுத்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 1 year நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற வேலை. இன்னொரு 1 மாதத்தில் இது வந்து அஃபிஷியலாக லான்ச்சும் ஆகிடும். என்னென்னா, இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ். பட் இது வந்து பெய்ட் சர்வீஸ். ஏன்னா இதுக்கான ரிசோர்ஸஸ் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால இது ஒரு பெய்ட் சர்வீஸ். பட் அந்த பேமெண்ட் வந்து ஒர்த் எவ்ரி பென்னின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நினச்ச நேரத்தில் கரெக்டாக அதில் என்ன இஷ்யூ இருக்குதுன்னு பார்க்குறது மட்டும் இல்லை, நம்மளுடைய பாக்கெட் கம்பேனியன் இமீடியட்டாக ஓகே இந்த இஷ்யூ இருக்குது, இப்படி பண்ணால் ரிசால்வ் ஆகும் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறதுக்கான ஒரு பாக்கெட் கம்பேனியன், நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு கம்பேனியன். நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி இல்லைன்னா பெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கான ரெமெடியும் கொடுத்துருது. இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோன்னா, நியூட்ரிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது குரோட்ரான் அப்ளிகேஷனில் நடக்கிற விஷயம். அதுதான் ஆன் த ஃபீல்டு வந்து டெலிவரி ஆகுது. ஸோ ஒன்ஸ் இது வந்து நியூட்ரிஷன் இஷ்யூஸ் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிச்சுதுன்னா, இப்போ நம்ம இப்போ புதுசாக அதில் என்ன சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னா, இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்
மேனேஜ்மெண்ட் அந்த அப்ளிகேஷன் பேட்டர்னை ஸ்டடி பண்ணிவிட்டு அதில் ஃபைன் டியூன் பண்ணி இந்த ரெமிடிஸை கரெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கெடியூலே மாற்றி விட்ரும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை நோக்கி இப்போ போயிட்டுருக்கோம். சரி, இப்போ நான் காட்டின விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப அட்வான்ஸாக இருக்குங்க சொல்ல Okay. போனோம்னா. நான் வந்து ஒருத்தங்க கிட்ட ஃபோன் பண்ணி அக்ராலஜிஸ்ட்கிட்டயோ இல்லை கடைக்காரங்கிட்டயோ ஃபோன் பண்ணால் வந்து பார்க்கறதுக்கு இது பண்ணுறக்குள்ள அது வந்து கண்டிப்பாக ஒரு செடியில் இருக்கிறதுனா 10 செடிக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். இதுங்கிறப்போ சீக்கிரம் சொல்யூஷன் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு ரிசல்ட்டும் கிடைச்சிருது. நம்ம என்ன சொல்கிறதுங்க, கொஞ்சம் சீக்கிரமே அந்த சொல்யூஷனை அந்த ஃபங்கஸும் இருக்குது என்ன இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணலாம். ஒரு பெட்டராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல் தாங்க. வெரி குட். இப்போ நீங்கள் ஏற்கனவே க்ரோட்டவுன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸா இல்லையா? ஆமாங்க சார். எப்படி இருக்குது? நான் வந்து எஜுகேட்டட் வந்து அவ்வளோக்கா இல்லை. நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன். இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படின்னா, நான் எடுத்து காமிக்கிறேன் இருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் 8 பிளாக்ஸ் இருக்குது நம்ம ஃபீல்டில். இதில் வந்து 5 பிளாக்ஸ்க்கு வந்து தண்ணி போயிருக்கு. க்ரீனிஷாக காமிக்குது. இந்த 2 பிளாக்குக்கு தண்ணி போகல. ஏன்னா நம்ம எங்களால் விட முடியல. அந்த கரண்ட் கட் ஆயிருக்கு. ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 12:00 கரண்ட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே எங்களுக்கு நாங்கள் இது பண்ணணும், நாங்கள் எடுத்து விடணும், நாங்கள் போய் வால்வு திறந்து விடணும், நாங்கள் மோட்டர் ஆன் பண்ணணுன்ட்டு எந்த விஷயமும் இல்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்து விட்டுரும். தண்ணி போதுமானதாக இருந்துச்சுன்னா அதுவே கட் ஆஃப் ஆகிக்கும். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, மல்லிக்கு நிறைய பேர் இந்த இரிகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. வாரத்துக்கு ஒரு நாள் 5 மணி நேரம் நீங்கள் சொன்னீங்களே அப்படி தான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எப்போ ஈரம் தேவையோ அப்போ கொடுக்கறது. இதனால மல்லிக்கு மல்லி செடி வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? அதாங்க சார். நம்மளுக்கு எங்களுக்கு சஜஷன் கொடுத்தது எப்படின்னா, ஒரு ஒரு 5 to 6 ஹார்ஸ் வந்து தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 டேஸ்க்கு இல்ல 7 டேஸ்க்கு வந்து நாங்க விட மாட்டோம். அத விட நாங்க எப்போ தண்ணி குறையுதோ ஏன்னா நம்மளுக்கு எப்போ தாகம் எடுக்குதோ அப்போ தானே நம்ம தண்ணி குடிக்க முடியும். அதே மாதிரி தான் செடிங்களுக்கும். அதனால எப்போ அதுக்கு தண்ணி தேவையோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா அது சென்ஸ் ஆயி தன்ன போல அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ம். ஆமா. ஓகே. சரி, ஆக்சுவலாக இதை பற்றி நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ நிறைய பேர் அந்த வாரத்துக்கு ஒரு இரிகேஷன் 10 நாளைக்கு ஒரு இரிகேஷன் கொடுக்கறது வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மல்லி வந்து ஓவர் இரிகேஷன் பண்ணால் கண்டிப்பாக வேரழுகள் நிறைய வரும். பூ நிற்காது, பூக்காது ஒழுங்கா. இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் மல்லி வந்து நல்லா வளரும். அது ஒரு உண்மை. ஸோ அதுக்கு நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிற மெத்தட் வந்து ஒரு தடவை இரிகேஷன் கொடுத்துட்டோம்னா ஒரு 10 நாள் இரிகேஷன் கொடுக்காம இருந்தால் அந்த பாய்ச்சினதுக்கப்புறம் காயறதுக்கு டைம் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து ஓரளவுக்கு ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் அந்த மெத்தட் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஆயுதம் வந்து ஏஐ பவர்டு ஆயுதம். அதால் என்ன பண்ண முடியும், அது ஒரு வாரம்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். ஒரு சின்ன இரிகேஷன், கொஞ்சம் இரிகேஷன், அதுக்கப்புறமா அந்த ஈரப்பதம் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அடுத்த இரிகேஷன். அப்போ அந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படிங்கிற மெத்தடை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓவர் வாட்டரிங் நடக்க போகிறதில்ல. ஃப்ரீக்வெண்ட் ஃபெர்டிகேஷன் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க வந்து அந்த வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது அப்போ தான் ஃபெர்டிகேஷன் கொடுக்க முடியும். இப்போ நம்ம வந்து செடிக்கு தேவையான உணவு, நீர் எல்லாத்தையும் சின்ன குவான்டிட்டியில் அடிக்கடி நம்ம கொடுத்து அதே மாதிரியான ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரை என்வாயன்மெண்ட் மெயின்டைன் பண்ணி இந்த செடிக்கான கரெக்டான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். ஏன்னா நம்மகிட்ட வந்து அந்த பவர் ஆஃப் டெக்னாலஜி அகெயின் பவர்டு பை ஏஐ நம்ம கையில் இருக்குது, நம்ம பாக்கெட்டில் இருக்குது. ஸோ ஆப் வந்து அப்போ நல்லாவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தடுமாற்றம் இருந்ததுன்னா பேக் அண்ட் டீமுக்கு ஏதாவது பேசுவீங்களா? கண்டிப்பாங்க சார். நான் சொல்லியே ஆவணும் இத. எனி டைம் நான் ஆக்சுவலா வந்து நைட்டு தான் கரண்ட் வரும் எங்களுக்கு. ஓகே. 3 ஃபேஸ் வந்து நைட்டு தான் வரும். அந்த எந்த டைம் வந்து நான் ஃபோன் பண்ணாலுமே ஃபார்ம் அகைனோட ஒரு சப்போர்ட் வந்து கண்டிப்பா இருக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் சொல்லுங்க. நம்ம என்ன கேட்டாலும் உடனே சால்வ் பண்ணி குடுத்துடுறாங்க. வெரி குட். அதே மாரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இந்த மாரி வால்வு ஏதோ ஒரு பிரச்சனை மோஸ்ட்லி வரல. எங்களுக்கு இன்ன முடி வரல. ஒரே ஒரு டைம் வந்தது. வந்தப்போ சொன்னோனே அடுத்த நாளே வந்து கிளியர் பண்ணி தந்துட்டாங்க. இந்த ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்க. ஓகே. தேங்க் யூ. ஐ திங்க் இந்த மாதிரியான ஃபீட்பேக் எங்களுக்கு தேவை. ஸோ அந்த ப்ராசஸ் அப்போ நல்லா ஒர்க் ஆகுது. டீம் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு பக்கம் டெக்னாலஜி அதோட வேலையை பண்ணுது, இன்னொரு பக்கம் உங்களை மாதிரி சின்சியரான மேன் பவர் நல்லா மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஐ திங்க் இந்த காம்பினேஷன் உங்கள் ஓனருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி, பெஸ்ட் ப்ராஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் இயர் கிட்டத்தட்ட இதே டைமில் திருப்பியும் வந்து பிளான்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.